மாமானு கூப்பிடுற எல்லாருமே தொடர்பு தான் இருப்பாங்க, இருக்கிறாங்க. சத்தியமா அந்த பைத்தியங்களுக்கு யாருமே தெரியாது. என்ன கட்டுப்பிடிங்க மாமா, மொத்த ஓடுங்க மாமா, பைத்தியம் யாரை பார்த்து மாமா கூப்பிடுறேன். முகத்தை இன்னும் கொஞ்சம் போதும் கடல்ல மாட்டிட்டியா மாமா? வைக்கிறேன் உனக்கு யாரு முத்தம் கொடுப்பா? ஏன்னா நீ ஒரு பைத்தியம். முக மோடி போட்டிருக்க துணியும் உன்னை யாருக்காச்சும் பிடிக்குமா? என்ன பாரு, எத்தனை பேர் ஆசைப்படுறாங்க ஓமேலையா? பூச்செடி அழகா பார்த்தா யாருக்குமே பிடிக்காது. என்னை கட்டி பிடிக்க மாட்டீங்களா? அதே கிடையாது கம்பத்தாண்டா காசி மாமா.
ஆசிரியர் விஜயன் எங்கே? விஜயா அவனை காணவில்லையே, விஜயனை காணவில்லையே. என் நாகலாகம் எங்கே? என் நாகஜன் எங்கே? என் சிம்மாசனம் எங்கே? நான் வசிக்கும் இடம் எங்கே? என் நாகலாகம் எங்கே? எங்கே? தாயின் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம் ஆண்டவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். உலகத்திலே மிக சிறந்த கோயில் நான் அப்படி பார்க்கிறேன். தாயின் உள்ளம் உலகத்திலே மிக சிறந்த தெய்வம். நம்மை 10 மாதம் 300 நாள் சுமந்து பெற்றெடுத்த தாய். உலகத்திலே மிக சிறந்தவர்கள் தாய் தந்தையை நேசிப்பவர்கள். தலைக்கு மேல் உட்கார வைத்து அழகு பார்க்கும் அப்பாவை ஒரு நாள் நம்மால் தலைவினையை வைத்து விடக்கூடாது. சேரக்கூடாது. சேர்ந்தால் பணமும் 10 மாசமான வியாதிதான். உயிர் தந்த தாய்க்காக கண்ணீர் விட யோசிப்பார்கள். கண்ணீர் தந்த காதலிக்காக உயிரை விட துடிக்கிறார்கள். காரணம் கொழுப்பு. நீ அந்த வகையில் சேர்ந்தாங்க பட்டி மனசுல நம்ம பேசுறதுக்கு பட்டி ரெண்டு கூண்டு வந்துறாங்க. பணம் வாங்கல பன்னெண்டா ₹1 7 லட்சம் நாடி பாக்குறேன். 7 லட்சம் பணம் வாங்கல. உங்களை யார் அப்படி சொல்லுது? உன்னை எவ்வளவு வாங்க சொல்லுது? நான் கேட்டேன் 7 லட்சம். அவங்க வேணா தலையை வீட்டாண்டு வச்சு பண்ணுங்க. ஏயா ஒருத்தனை கேட்டேன் 7 லட்சம் கூட அது வச்சு கூட ஒருத்தவங்க யாரை கூட சொல்லுங்க. அது வச்சா கேட்காம யார் தருவாங்க? நான் மொழிகிறா வேற என்ன சரியா பலி குத்துட்டு மறுநாள் ரத்வாய் தொடுப்பாங்க. அந்த மாதிரி இவனுக்கு தொடங்கினதெல்லாம் பலி குத்து 2 நாள் ஆகும். 2 நாள் ஆகும். வேற என்ன வாங்கினது நுக்கிதா? திருப்பி கொடுப்பான அருள் போடுங்க. என்ன 7 லட்சம் பணம் யாரோ பட்டா தூங்கி சாவுடா.
என்னால முடியல ஆளை வச்சு வழி போன சொல்லி தப்பு இல்ல. பணம் கேட்கும் போது பார்க்கணும். ஐயா சுவாமி என் பொண்ணு கண்ணு வச்சுக்கிறேன். அப்ப கையை பிடிக்கிறது காலை பிடிக்கிறது. பணம் வாங்கினதுக்கு அப்புறம் என்னோட ராஜா யாரும் எடுத்து நான் உங்க வழிக்கு வரேன். நீங்க அவரை பணம் கேட்டீங்க. அவர் என்ன சொன்னாரு? 2 நாள் ஆகும், 1 வாரம் ஆகும், 1 மாசம் ஆகும். இப்படியே ஒரு 4 முறை ஒரு அலைய வச்சாரா இல்லையா? ஏன் கேட்டா 1 ரூபாய் 2 ரூபாய் இல்ல 7 லட்சம் ரூபாய். 7 லட்சம் சரி விடுங்க. நீ ஏன் வருத்தப்படுற? இத பணம் வாங்கிட்டல, இதுக்கப்புறம் பணம் வாங்கறதுக்கு நீ 4 முறை அழிஞ்ச. ஆனா அதே கொடுத்த பணத்தை அவர் திரும்ப வாங்குறதுக்கு 40 முறை அழியணும். போங்க துட்டு குத்து அங்கதானே ஆகணும். துட்டு குத்தாம அவன் குடும்பம் அங்க துட்டு வாங்காம அவன் வல்லல துட்டு கொடுத்தவரு துட்டு வாங்கினவர் வல்லல கொடுத்தவரு கொடுத்தவரு கடங்கார கைங்க வாங்கின நீ கிடையாது. கொடுத்தவரு கடங்கார கைங்க கடங்கார கைதான் தப்பு இல்ல. பணம் அப்பனை மொத்தமே மறுகிறேன். எதுக்கு நாளையர் பேர் வச்சாங்க தெரியுமா? நான் மையத்தோட இருக்கிறதுக்காக தான் பணத்துக்கு பேரு நாளையர் வச்சாங்க. சரியா இடியான மாமா நல்ல எல்லாங்க நல்லா தான் பார்க்கணும். இது தப்பாத்தானா வரல வரையா நான் வரமாட்டேன். நான் தடுக்க போற மாட்டேன். வேற யாரும் பார்த்துக்கோ. சனி தியானம் போல வந்துருக்குது. 7 லட்சம் கைச்சு நல்லா ட்ரானி ஏத்துறீங்க. சரி பண்ணிடா. ஐயா ஐயோ பெல்லம் இடிக்குறாங்க. தான் 15 வருஷத்துக்கு முன்ன அவர் பொம்பளாசன் ஆடிந்தாரு. அதுக்கே போட்டு காட்டி கிடைக்கிறீங்க. அவன் ஒரு நல்லவேக்காடு தெரியுமா? இது யார் தெரியுமா? தெரியாது இவரை பத்தி. டேய் எது அத வந்து அலாரிட்டு போயினாரு. நீ தப்பா நினைக்காத. என்ன உன்னை போன தப்பா பேசுறனா? பேசிட்டே இவனரா? நீ யாரு? யாரு? நீ எங்க யஜமா? சொன்ன பிறகு கொடுக்க வேண்டியது கொடுத்த பிறகு ஞாபகம் வந்து இப்படி யஜமான் இவ்வளவு நேரம் யஜமான் தெரியல. முப்பா யாரு? எங்கப்பா? ஏய் மரியாதை கட்டப்படும். வாச்சா எங்கப்பா இவங்க அப்பாவா? கண்டிப்பா எப்படி எவ்வளவு ஹைட் இருக்கிற பாத்தியா? அது கிராஸ்னே 172 சென்டிமீட்டர். ஆமா 105 கிலோ நல்ல பல்காகற. இவன் மந்தோர மாதிரி இது எங்க அப்பா இவங்க அப்பான்றா. சரி அம்மா யாரு? எங்க அம்மா. உங்க அம்மா. உங்க அக்கா யாரு? எங்க அக்கா. உங்க அக்கா. உங்க பெரியம்மா யாரு? எங்க பெரியம்மா? எங்க பெரியம்மா? உங்க சித்தி யாரு? எங்க சித்தி? அவ்வளவு பாசம். உங்க மண்டாட்டி யாரு? எங்க மண்டாட்டி.
ஏய், யார் பண்ண கும்பலாட்டு? யார் பண்ண? யார் பண்ண கும்பலாட்டுன்னு? ஆனா உன் புத்திரியம் எல்லாம் வந்துட்டு போறேன் என் வாயில. கரெக்டா மாட்டி சாவு. உன்னதான் தூக்கணும் நான் இப்போ. ஏய், நாடகம் நடிச்சு போடனா யார் பண்ண கும்பலாட்டு? ஏன் பேர் மாதிரியா? நம்ம மூஞ்சி தான் திரும்பி அந்த பக்கம். கத்திரிக்காய்க்கு காலு நச்சு மாறிக்கிறான். பாச்சா, இவன் ஆளு வளரல, அறிவு வளரல, கையும் வளரல, காலும் வளரல. இதுக்கப்புறம் நான் சொல்ல விரும்பல. இப்ப அடிக்கும்போது ஒரு சவுண்ட் வருது பாரு. என்ன சவுண்ட்? என்ன சவுண்ட்? கையில கணைக்கிற மாதிரி இருக்குது பார்த்தப்பா. என்னத்துக்கு? கருக்கட்டு வரமாட்டேன்னு போயிட்டேன். இது சவுண்ட் வருதுப்பா, என்னமா தாத்தாங்கப்பா? ஏய், போய் வாயா. வா நான் பொண்ணு கொடுத்த பொண்ணு வாங்கிக்கிறேன். இல்ல விடு. வந்து வெகு நேரமாகி விட்டது. நான் அதான் அவனுக்கு ஒரு நேரம் எப்படி அடிக்கணும்னு பார்த்து அடிக்கிறதுக்கு உனக்கு எட்டாது, உனக்கு எட்டாது, அச்சா பண்ணுறீங்க, உனக்கு எட்டாதா, உனக்கு எட்டாது, உனக்கு எட்டாத போடுற கண்ணு கண்ணு கொடுப்பாரு, கண் பாரு கொடுத்தாரு எடுத்து போடுறேன். நான் தலை சுத்துதா, தலை சுத்துதா, ஏழு லட்சம் வாங்கிட்டு ஓனரைய வாத்தியாரிய மரியாதை பேசுறேன். அந்த மாதிரி நடிச்சு கிடைக்கிறான். வேற என்ன? எல்லாருக்குமே தான் முடிச்சுது, அவருக்கு மட்டும் கிடையாது. எதுக்கு என்ன வாயுதுங்க? என்ன வாயுதுங்க? மச்சனே போறானா மச்சனே போனா மயிறு போட்டுங்க. அது இந்த தானே சொல்றதுக்கு அதிகா இல்லாத பத்திரியா வருது. சரி எனக்கு சந்தானம். நான் அது ரொம்ப நாள் கேளு கேளு கேளு. எல்லாரும் புடிச்சிட்டு உள்ள ஜட்டி போடுவாங்க. வெளியே ஜட்டி போடுவாங்க. இதுக்கு உள்ளவா பாட்டுக்கிறேன், வெளியே போட்டுக்கிறேன். நீ ஆரம்பத்துல ஒரு மாதிரி மச்சு பாக்குற வாத்தியா வாய் தரகாத. நீ கோபுரம் கட்டுற கைத, நீ என்னைக்காவது வாய்நாள்ல தெட்டி போட்டுனா உனக்கு அதை பத்தி பேச தகுதி உண்டு. பொண்ணு கல்யாணத்துக்கு வச்சிட்டிய என்ன பண்ண? உன் பொண்ணு மச்சானுக்கு பத்திரிக்கை வச்சிட்ட. பொண்ணு கல்யாணம் பண்ண எதுக்கு பத்திரிக்கை வச்ச? கல்யாணம் பண்ணிட்டு போடுவான்ட்டு. யாரு கல்யாணம் பண்ண போடும்? கலாய்காரனை தள்ளி போடான்ட்டு. சொல்லாது கொள்ளாத, அதுவும் மைசூர்ல இருக்கிறோம். அந்த ஆளு அத்தனை அவனை இட்னு என் கொண்டாடி தாடா மட்டும் மாறி கட்டி சொல்றேன். அன்னைக்கு போய் ஓனர் கால குச்சிய அன்னைக்கு இல்லையா ஒரு கடைக்கார கைது அவனா தூக்கு மாட்டின். நீ செத்துடுறா, நீ செத்துறான்ற. நீ உயிரோடு என்ன பண்ண போற? தன் நாளாவது தன் சொத்திய ஆபத்து கிடையாது. சரி, கடலுக்கு கரைக்காவல், உடலுக்கு உயிர்காவல், நாட்டுக்கு படைக்காவல். இந்த விஜயபுரி நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் படை தளபதி நாகநாதன் என்ற பெயரோடு சீரன் சிறப்பான வாழ்ந்து வருகிறேன். நான் பொலிய வாழ்கிறேன், பொலிய வாழ்கிறேன். என் கரத்தில் இருப்பது எதிர்ப்பவர்களுக்கு எழுப்புதல். நான் இடும் கோட்டை. அவன் மன்னனாக இருந்தாலும் சரி, இந்த மண்டலத்திற்கு அருள் புரியும் கண்ணனாக இருந்தாலும் சரி.